தமிழர் நாடு தமிழ் தேசம் என்றால் என்னவென்று தமிழர்களுக்கு உணர்த்திய என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அவர் ஊட்டிய எழுச்சி உணர்வில் தமிழர்களாக இன்று தலை நிமிர்ந்து இங்கே கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் யாவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்றில் தெளிவு பெறாத இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். எந்நாட்டு வரலாறு என்னை உருவாக்கியது என்கிறார் ஹிட்லர். வரலாற்றை படிக்காதவன் எவனும் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் உலக புரட்சியாளர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது வரலாறு என்பது. இப்படிப்பட்ட நம் முன்னோர்களின் வரலாற்றை நாம் மறந்து விட்டோம், நாம் மெல்ல மெல்ல மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விடவும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவற்றையெல்லாம் மறைத்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். எப்படி தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் தேசத்திற்காக போராடிய நம் ஒட்டுமொத்த தமிழ் முன்னோர்களையும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்காக உண்ணாவிரதமிருந்து தன்னுடைய உயிரை நீத்த சங்கரலிங்கனாரை நாம் மறந்து விட்டோம். இவர்கள் அதை மறைத்து விட்டார்கள். தமிழர்களுடைய வரலாற்றை தகவுடன் உரைத்த அவ்வை சு துரைசாமி அவர்களை இவர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். தமிழக எல்லை மீட்பு போருக்கு காரணமாக இருந்த மாப்போ சிவஞானம், மார்சல் நேசமணி, விநாயகம், மங்களங்கிழார் போன்ற எண்ணற்றோரை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். 1938 சென்னை கடற்கரையில் நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தமிழ்நாடு தமிழுக்கே என்று முழக்கமிட்ட மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார் போன்றோரை இவர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். இவர்களை எல்லோரையும் நினைவூட்டும் ஒரு மாபெரும் நிகழ்வுதான் இந்த தமிழ்நாடு நாள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போலும் உலகம் தெரிவார், அவள் மனமும் எம்மாதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே என்கிறார் திருமூலர். தமிழ் மண்டலம்னா சேர, சோழ, பாண்டிய, கொங்கு, தொண்டை மண்டலம் என்று சிலர் பொருள் கூறுவாங்க. ஆனால் திருமூலர் கூறியது இதுவல்ல. ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களைத்தான் மண்டலம் என்று சொல்றார். மண் தலம் மண்டலம், மண்டலம்னா கண்டம் என்று பொருள் உண்டு. அந்த காலத்துல தமிழ் மொழியானது 5 கண்டங்களிலும் பரவி வாழ்ந்தது என்பதைத்தான் அவர் சொல்றார். இமய முதல் குமரி வரை, அங்கம் முதல் காந்தாரம் வரை உள்ள 18 மொழிகளும் தமிழிலிருந்து பிறந்தன. சிங்களம், சோனகம், சீனம், சாவகம், கொங்கணம், குடகம், கொல்லம், துளுவம், வங்கம், கடாரம், மகரம், கோசலம், கங்கம், காஷ்மீரம், கலிங்கம், நேபாளம், அங்கம், காந்தாரம் ஆகிய 18 மொழிகளும் தங்கி வளர்ந்த தமிழ்நாடு இது. இந்திய பெருநிலத்தை வடதமிழ், தென்தமிழ் என்று பிரித்தாங்க. ஒரு காலத்துல தற்பொழுது இருக்கிற இந்திய ஒன்றியம் முழுவதும் தமிழ் மொழியே பேசப்பட்டது. தமிழர் ஆட்சியே நிலவி வந்தது. அப்படி இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழ் சமூகம் என்னானது? குறுகி குறுகி தெற்கு புறமாக தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டோம். ஆனா இதுல என்ன கொடுமைனா, இந்த குறுகிய நிலத்தை ஆள்வதற்கு தகுதி இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதுதான் இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை. இதிலிருந்து நாம் மீண்டு வரணும்னா, இந்த அவலங்களை எல்லாம் தாண்டி நாம மீண்டு வரணும்னா என்ன செய்யணும்? உயிர் நேயமிக்க ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை படைக்க எங்களோடு இணைந்து வாருங்கள். நாம் தமிழராய் புதியதோ தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம், நாம் தமிழர். அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் தலைவர் கேப்டன் துரை அவர்கள். வீழ்ந்து விடாத வீரத்தோடும்
மண்டியிடாத மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு தமிழ் நாடு பிறந்த நாள் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது அண்ணன் செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த எல்லை காத்த வீரர்கள், தமிழ்நாட்டுடைய எல்லை காத்த அனைத்து வீரர்களுக்கும் நமது வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் செலுத்திக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய எல்லைகள் என்று சொல்லுகின்ற போது தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்ததாக சொல்லுகிறார்கள். நாம் ஏற்கவில்லை தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்தது என்று. தமிழ் தாய் இன்றைக்கு அவளுக்கு ஒரு பிறந்த நாள் என்று சொன்னால் எப்படி ஏற்க முடியும்? ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நவம்பர் 1 மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்கள் பிறந்த நாள். ஆனால் அதற்கு முன்னால சென்னை மாகாணம் என்ற பெயரில் மைசூர் மாகாணம், கல்கத்தா மாகாணம் என்று பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்தது. அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மொழிவழி மாநிலம் பிறந்ததாக சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு என்று பிறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதெல்லாம் இதற்கு முன்னாலே வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி செல்லுவோம் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே விஜயநகர பேரரசு, அதற்கு முன்னாலே கலப்புர பேரரசு, அதற்கு முன்னாலே பல்லவர் பேரரசு, அதற்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவர்கள் தமிழ் இனத்தைச் சேர்ந்த நம்முடைய தமிழ் இன முன்னோடிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நம்முடைய தமிழ் இனத்தை என்று இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழ் வாழ் மக்கள் என்பது இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே எல்லா பகுதிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள். வடவேங்கடம் தென்குமரி, வடவேங்கடம் தென்குமரி இழைக்கூறும் நல்கூறும் நல்ல நாடு என்று இன்றைக்கு தொல்காப்பியர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு நம்முடைய நாடு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்திருக்கிறது. இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய நாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதற்கான வழியிலே செல்ல வேண்டும். இன்றைக்கு கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய இனம் இந்த தமிழ் இனம். இந்த மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய மொழி தமிழ் மொழி. அப்படி தோன்றிய அந்த தமிழ் மொழி தமிழ் இனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருந்தது. கிழக்காசியா முழுவதும் இன்றைய நம்முடைய தமிழ் இனம் பரவி இருந்தது என்பது வரலாறு சொல்லுகிறது. நம்முடைய ராஜேந்திர சோழர், ராஜராஜ சோழன் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டிருக்கிறார் என்பது, புலிக்கொடி இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என்பதும் நமக்கு தெரிந்திருக்கின்ற உண்மை. அதே போன்று சேரர் சோழர்கள் இமயத்திலே கல்லை கொண்டு வந்து இமயத்திலே கொடி பொறித்து கொடியை நாட்டி இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை, வரலாறு. இப்படி நீங்க எல்லா வகையிலையும் பார்க்க வேண்டும் சொன்னால் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ் அறிஞன் புலவர் தமிழன் பூங்குண்டனார் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே தமிழ் இனம் தமிழ் மொழி இன்றைக்கு சிறந்து தழைத்து அதனுடைய வரலாறு ஓங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வரலாறை தான் இன்றைக்கு நம்முடைய மகாகவி பாரதியார் சொல்லுகிறான். அவர் சொல்லுகின்ற போது செந்தமிழ் நாடு என்னும் போதினிலும் இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடு என்னும் போதினிலும் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தந்தையர் நாடாக சொல்லுகின்றான். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிரடி பாப்பா என்று தமிழ் தாயோடு பெற்ற தாயோடு போற்றி புகழ்கிறான் நம்முடைய பாரதியார். அப்படி அவன் சொல்லுகின்றான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவியது இந்நாடே, அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் மகிழ்ந்து குழாவியதும் இந்த நாடே என்று தமிழ் இனத்தை போற்றுகிறான், தமிழ் மொழியை போற்றுகிறான். யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எத்தனை ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பெற்ற ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய பாரதி பாடுகிறான் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இனம் தமிழுடைய மொழி என்பது
முன்னாடியே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மொழியும் இனமும் தோன்றி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது, செழுமையாக இருந்திருக்கிறது, உலகம் போற்ற அளவில் இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட மொழிதான் இன்றைக்கு விஜயநகர பேரரசு, அதற்கு பிறகு இஸ்லாமிய பேரரசு, அதுக்கப்புறம் பல்வேறு ஆங்கிலேய பேரரசு, இப்படி பல்வேறு வெளிநாட்டு படையெடுப்புகள் வந்து நம்முடைய மொழியையும் இனத்தையும் ஆண்டார்கள். அதற்கு பிறகு வடக்கிலே வந்திருக்கின்ற பிராமணியமும் இந்தியாவிலே புகுந்து தமிழ் இனத்தையும் அதனுடைய அடையாளத்தையும் மொழியையும் சிதைத்தது. வரலாற்றிலிருந்து நம்மளை வெளியேற்றினார்கள், வழிபாட்டிலிருந்து நம்முடைய வெளியேற்றினார்கள். அதற்கு பிறகு இந்திய தமிழகத்திலே திராவிடம் என்ற அந்த கருப்பு போர்வை, பெரியார் என்ற போர்வை என்பது இன்றைக்கு போர்த்தப்பட்ட திராவிடமும் இன்றைக்கு அனைத்து அந்நிய நாட்டு கருத்துகள், அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையை தகர்த்தெறிகின்ற வகையிலே இந்திய தேசியமும் திராவிடமும் இன்றைக்கு தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் அழித்ததுதான் இன்றைக்கு வரலாற்று உண்மை. அதிலிருந்து இன்றைக்கு மீண்டு எழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய மாபெரும் புரட்சியாளன் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் செந்தமிழ் சீமான் தோன்றிய பிறகுதான் இன்றைக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று தோன்றியிருக்கிறது என்ற அந்த தோற்றத்தை பற்றியாவது வரலாற்றை பற்றியாவது இப்போது நம்மால் பேச முடிகிறது அருமை உறவுகளே. எனவே இந்த மாற்றத்தை உறுதியாக தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடோடு நாம் உறுதியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் தலைமையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே புலிக்கொடி ஏற்றப்பட வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுப்பதற்கும் நம்முடைய மண்ணையும் மழையையும் நம்முடைய வளத்தையும் நம்முடைய மொழியையும் அனைத்தையும் மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி என்பதை கூறிக்கொண்டு இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாகவோ இலக்கை வென்றாகவோ நாம் தமிழர்